அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம கேரட் ஆயில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம எப்பவுமே கேரட் தனியா கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம எப்பவும் குழந்தைங்களுக்கு தாளிக்கிறதுக்கு எதுக்காக ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ற ஆயில் நம்ம கேரட் ஆயில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆயில குழந்தைங்களுக்கு நிறைய ஃபுட்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல கேரட் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவிட்டு எடுத்துக்கலாம். துருவின கேரட்டை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா அந்த ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதோட அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கேரட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக சூடாக்கலாம். நான்ஸ்டிக் பேனு இல்லை கடாய் யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி இதை சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஆயில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் கேரட்டும் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக சேருங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். ஸ்லோவான ஃப்ளேம்லேயே இது கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா ஸ்லோவான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போவே பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆயில் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்கும். அந்த சூடுலேயே இது ஃபுல்லாக நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே இது கொதிக்கட்டும். அந்த சூடுலேயே 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மீதி இருந்த அந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். நான் நைட்டில் செஞ்சுருக்கேன். இப்போ காலையில் பார்க்கலாம். ஒரு 12 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வடிகட்டி ஆயில் தனியாக இந்த கேரட் தனியாக எடுத்துடலாம். கேரட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆயில் நம்ம குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சமைச்சாலுமே இந்த ஆயில் நம்ம ஆட் பண்ணி சமைக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ்லேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியோடு சேர்த்து நல்ல ஆயில் நார்மலான ஆயில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆயில் சேர்த்து சமைச்சு கொடுத்தோம்னா இன்னும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனலில் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.